அப்படி எல்லாம் பால் டேபா சாப்பிட்டு சாக வேண்டிதானே எங்கன்னா ஒரு தலைவரை பத்தி பேசினாரா? கொரோனால செத்து போயிருந்தா இவ்வளவு அவதூறு. பெண்களுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல், சட்டம் ஒழுங்கு ஒழுங்கானதுதான். ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை, உளவுத்துறையை கையில வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? இப்ப இந்தி பிரச்சார சபா டி நகர்ல இருக்க யாராவது போய் மூடிட்டாங்க. அதை பாஜக அவருக்கு பன்முகம் கிடையாது, போற முகம் தான். எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக போர்வையை போர்த்தை கொண்டு தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கின்ற போர். ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும். மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் RSS எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக போர்வையை போர்த்தை கொண்டு தேர்தல் களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். நேரடியாக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று அதிமுகவை போர்வையாக போர்த்தி கொண்டு களத்திலே வந்து நிற்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை அடையாளம் கண்டு விட்டார்கள். ஆகவே மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள். ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, பிளவுவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. எப்படி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கே எல்லாம் மக்களுக்கு எதிரான மனநிலையில் பிஜேபி ஆட்சி இருக்கிறதோ, புல்டோசர் ஆட்சி நடக்கிறதோ, அது போன்ற நிலை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது, விட்டுவிட மாட்டோம் என்று உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் சபதம் ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றியை எங்களுடைய இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது. ஆகவே அந்த எழுச்சி கண்முன் தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் தன்னிச்சையாக செயல்பட குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை, உளவுத்துறையை கையில வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன், தெரியாதுனாரு. சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருந்துச்சாப்போ? உள்ளாட்சி வழக்கு, பெண்களுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல், சட்டம் ஒழுங்கு ஒழுங்கானதுதான். சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல். ஆனா அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, ஏதாவது தவறுகள் நடந்தா மாண்பு முதலமைச்சர் வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுக்கிறார். சிபிஐக்கு மாத்துறாரு, வழக்கு விசாரிக்கிட்டோம், உண்மை வெளியே வரணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சொல்லலாம், ஐஏஎஸ் டெண்டர், பிடபிள்யூடி டெண்டர், உச்ச நீதிமன்றத்தில் தான் நிலை. கண்ணியமா பேசணும் நாங்க நினைக்கிறோம், அவரும் கண்ணியமா அரசியல்ல பேசுறோம். ஏங்க இந்தி வரலாறு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியும்? ஹிந்தி திணிப்பு போராட்டம் எல்லாம் என்ன தெரியும்? நான் கேட்கிற ஜவஹர்லால் நேரு வரலாறு தெரியணும். ஹிஸ்டரி. ஜவஹர்லால் நேரு 2 MP போய் பாக்குறாங்க. திமுக தலைமை அனுப்புது. யார் யாரு? தர்மலிங்கம் வேலூர் MP, சம்பத், டிவிகே சிலருடைய தந்தை சம்பத் போய் 2 MP பாக்குறாங்க. திமுக தலைமை அனுப்பி இருக்கிறது. அங்க ஒரு போராட்டம் நடைபெற மாதிரி இருக்குங்க. இருமொழி கொள்கை வேணும். அப்ப என்ன சொன்னார் ஜவஹர்லால் நேரு? இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் ட்ரூ லாங்குவேஜ் நாங்கள் திணிக்க மாட்டோம். அது கடிதம் கொடுத்தார் எழுத்துப்பூர்வமா. ஜவஹர்லால் நேரு ஃபாலோ பண்ணாரு, அன்னை இந்திரா காந்தி ஃபாலோ பண்ணாங்க, தலைவர் ராஜீவ் காந்தி ஃபாலோ பண்ணாரு, அன்னை சோனியா காந்தி ஃபாலோ பண்ணாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி இன்னும் ஃபாலோ பண்ண. திணிக்க கூடாது, என்போர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேணும்னா ஹிந்தி படிக்கலாம். இப்ப இந்தி பிரச்சார சபா டி நகர்ல இருக்க யாராவது போய் மூடிட்டாங்க. அதை எடப்பாடி அரசியலும் தெரியாது, எடப்பாடிக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னும் அவருக்கு அரசியல் தெரியும், என்ன படிச்சிருக்காரு அரசியல் அவரு? அப்படி எல்லாம் பால் டேபா சாப்பிட்டு சாக வேண்டிதானே எங்கன்னா ஒரு தலைவரை பத்தி பேசினாரா? கொரோனால செத்து போயிருந்தா இவ்வளவு அவதூறு. தமிழ்நாட்டு மக்கள் இதையே பார்த்துட்டானு இருக்காங்க. அரசியலும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஆட்சி கூட துடிச்சிட்டு இருக்காரு. பிஜேபி மேல சவாரி செஞ்சுட்டு இருக்காரு. தாண்டி அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு புகை வைக்கப்படுகின்றனர். விஜய் ரசிகர்களை தாண்டி அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு புகை வைக்கப்படுகின்றனர். இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற குடிமகனா, அரசியல் தெரிஞ்சவனா, விஜயை விட அஜித்துக்கு ரசிகர்கள் யாராலும் அதற்கு நிகர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் யாராலும். ரஜினிகாந்த் ரோட்ல வந்தாருன்னா அந்த கிராமம் எப்படி இருக்கும், அந்த நகரம் எப்படி இருக்கும்? ரஜினிகாந்த் வராரு இந்த பகுதிக்கு, அஜித் வராருன்னா எப்படி இருக்கும்?
அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது அத செய்தியாளர் கேட்கும்போது நான் சொல்லவே இல்லை, அப்படி நான் பேசவே இல்லை. பேசுன ஆதாரம் இருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, முதலமைச்சரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நியாயமா? ஒரு மானுடம் தாங்கிய ஒரு மனிதன் இதை பேசலாமா? ஜனநாயகவாதி இதை பேசலாமா? என்ன பேச்சு இதெல்லாம்? காங்கிரஸ் உண்மையாக காங்கிரஸ் பேருக்கு எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராகவும், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும், பௌத்த மக்களுக்கு எதிராகவும், சீக்கிய மக்களுக்கு எதிராகவும், எல்லா மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறது தான் பாஜக. பாஜக அவருக்கு பன்முகம் கிடையாது, போற முகம் தான் இருக்கு, அக்லி ஃபேஸ்.